விபரீத தோற்றம் உள்ளது இல்லாததாகவும் இல்லாதது உள்ளதாகவும். விபரீத தோற்றம்னா என்ன? பகவானே டிஃபரன்ஸ் சொல்றாங்க. உள்ளது இல்லாததாகவும் இல்லாதது உள்ளதாகவும். இது என்னங்கிறது நமக்கு புரியாது. இந்த ஆன்ம விசாரம் பார்க்க போறோம் நான் யாரில் அடிக்கடி இது வரப்போகிறது. லோகம்ங்கிறது இல்லை, உலகம் என்பது மித்தி, இருப்பது போல தோன்றக்கூடிய காணல் நீர். ஆனால் நம்ம இதை சத்தியமாக நம்ப மாட்டோம். இல்லாததை உள்ளதாக எதான் நினைச்சிருக்கோம். இந்த இல்லாத உலகு, அதனால் வரக்கூடிய பந்தங்கள், பாசங்கள், ஆசாபாசங்கள், துன்பங்கள், இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கிறார் பகவான். எல்லாம் மனசுடைய சேஷ்டைகள். ஆனால் அதை உள்ளதாக நம்புவோம். அதே போல உள்ளதை இல்லை ஆத்மாவை யார் சார் பார்த்துருக்கேன்? ஒரே வார்த்தை தான் அடிச்சு தூக்கி எறிஞ்சிருவோம். இதெல்லாம் பேச போனா சார் நீ பாட்டு ஆத்மா ஆத்மான்னு சொல்றீங்க. ஆத்மா யார் சார் பார்த்துருக்கேன்? பார்த்தவாளை பற்றி சிந்திக்கிறது கூட நமக்கு பொறுமை கிடையாது. எகைன் இந்த விஷயத்தை பகவான் மேலும் தெளிவுபடுத்துகிறார். அதை நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் அதை உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். பகவான் சொல்கிறார், எது நிதர்சனமோ தானே தெளிவாகிறதோ நமக்கு மிக சமீபத்தில் உள்ளதோ அதை நாம் பார்க்க முடியவில்லை என்கின்றது. நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குங்கிறாரே பகவான். எது? இங்கே இருக்கு ஆத்மா. ஒவ்வொருவருடைய வலது பக்க இதயத்திலும் ஒரு நெல்லின் சிறிய முனை போன்ற அளவிலே அந்த இடத்துல ஆத்மா இருக்கிறது. ஆனால் அதை பார்க்க முடியல. இது இருக்குங்கிறதுக்கு என்ன திருஷ்டாந்தம்? ஒவ்வொரு நாளும் உறங்கும் பொழுது நீ அங்குதான் சென்று அடங்குகின்றாய். ஆழ்ந்த உறக்கத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியறதில்லை. அப்ப உடம்புல வலி இருந்தா வலி தெரியாது, கவலை இருந்தா கவலை தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏன்? மனம் அங்கு அடங்கி கிடக்கிறது. அந்த மனம் எங்கு சென்று அடங்கியது? இந்த இதய குகையிலே சென்று அடங்கியது. அதுதான் பகவான் சொல்றார், எது நிதர்சனமோ தானே தெளிவாகிறதோ நமக்கு மிக சமீபத்தில் உள்ளதோ அதை பார்க்க முடியவில்லை என்கின்றோம். நேர்மாறாக இந்த கண்களால் காண்பவற்றை மட்டும் பிரத்யக்ஷம் என்கின்றோம். எதையாவது காண்பதற்கு முன் காண்பவன் இருக்க வேண்டும். நீயேதான் காணும் கண். ஆனாலும் அந்த கண்ணாகிற கண்ணை தெரியாது, காணப்படும் பொருளைத்தான் தெரிகிறது என்கின்றாய். ஆனால் ஆத்மா இல்லாது எது காணப்படும்? இதை அந்த பர்டிகுலர் கொஸ்டின் எடுத்துக்கிறப்ப இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இங்கே நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி உள்ளது இல்லாததா தோன்றுகின்றதுங்கிறது ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் விபரீதம் என்பது. அந்த விபரீதம் நிதித்தியாசத்தால் மீண்டும் நீங்கும். ஆனால் இந்த இடத்துல நிதித்தியாசம்ங்கிறது என்னங்கிறத பற்றி பகவான் இதுக்கு மேலே இங்கே விளக்கி சொல்லலை. அவர் கண்டிப்பாக எங்கேயாவது சொல்லியிருப்பார். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் இது வரைக்கும் தேடி எடுக்க முடியல. சிலதெல்லாம் கொஞ்சம் தேடினா கண்ணுக்கு பட முடியாது பண்ணுவார் பகவான். இது என்னமோ இது வரைக்கும் அந்த பாக்கியத்தை பகவான் கொடுக்கல. பட் டெஃபினெட்லி இதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரப்ப நான் உடனே டிபெண்ட் ஆன் மகாபலிவார். அதான் இதுக்கு இதே சப்ஜெக்டை பார்த்து அவர் சொன்னதை அரச ஆரம்பிச்சோம்னா எங்கேயாவது கொடுத்துருக்கோம். அவர் சொன்னதை நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. முதல்ல மரணத்துக்கு சொல்றார். சிரவணம் செய்த அத்விதீய வஸ்துவை, அதாவது வேத சாஸ்திரங்களை அனுசரித்து போகும் யுக்தியால் ஆய்ந்து தெளிவதுவே மரணம். இதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன், அது அப்புறமா சொல்கிறேன். முதல்ல இப்போ நிதித்தியாசத்தை முடிச்சுடுறேன். அப்படி அறிவால் தெளிந்ததை அனுபவிப்பதற்காக வேறு எந்த சிந்தனையும் கலக்காமல் ஏக பிரவாகமாக சித்தத்தை ஒருமுகமாக்கி நினைப்பதுதான் நிதித்தியாசம். உள்ள வஸ்து என்னங்கிறத தெளிஞ்சுட்டா அதுலேயே நிற்கணும். அதுதான் நிதித்தியாசம். அதை விட்டு அப்புறம் அண்ணண்டை மாறக்கூடாது. இது பகவான் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சிரவணம், மரணம், நிதித்தியாசம். இந்த நிதித்தியாசத்திலேயே இருந்தால் என்ன கிடைக்கும்னா, எதையும் அற்று நிஜஸ்வரூபத்திலேயே நிலைத்திருப்பதே சமாதி எனப்படும். இப்ப அவர் சொன்ன நிதித்தியாசத்தோட ஒத்துப்படுறது பார்த்தா
எதையும் அற்று எந்த தடையும் அற்று நிஜஸ்வரூபத்திலேயே ஆழ்ந்து உணர்ந்த உள்ள வஸ்துவிலேயே நிலைத்து நிற்றலே சரணம். ஒரு மகான் சமாதியில் இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா அவர் அந்த உள்ள வஸ்துவை உணர்ந்த நிலையில் தன்னை மறந்து இருக்கின்றார் என்பதுதான் அர்த்தம். வேற எதுவுமே கிடையாது. அதுதான் சமாதி. இப்ப நம்ம எல்லாரும் பண்ற தப்பு, இந்த மரணம் பண்றப்ப நமக்கு எழக்கூடிய கேள்விகள் இருக்கு இல்லையா, அது எப்பவுமே குதர்க்கமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு நான் நார்மலா தெரிஞ்சது அவ்வளவுதான் இந்த புத்திக்கு. அதனாலதான் மகாபிரியா கிளியரா சொல்லிட்டா, சிரவணம் செய்த அத்விதீய, அதாவது இரண்டாக இல்லாத ஒன்றை, உள்ள வஸ்துவை வேத சாஸ்திரங்களை அனுசரித்து போகும் யுக்தியோடு ஆராய்ந்து ஆராய்ந்து தெளிவதுதான். இப்போ இதை நான் எவ்வளோதான் உங்களுக்கு விளக்கி சொன்னாலும் டக்குன்னு புரியாது. இதுக்கு ஒரு அனெக்டோட், நடந்த அனெக்டோட சொல்கிறேன். பகவானுடைய சந்நிதியில் நடந்தது. உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி குயுக்தியாக தோணும்னு சொன்னால் அது நியாயமாக இருக்குங்களா? ஆனால் பல சாதுக்களுக்கே எப்படி தோணியிருக்கு. ராமகிருஷ்ணா மடத்தை சேர்ந்த சம்புதானந்தா அப்படிங்கக்கூடிய ஒரு சுவாமிஜி வர பகவான் கிட்ட. பகவானை பார்த்துட்டு பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயத்தில் உள்ள 3வது ஸ்லோகத்தை, மனுஷ்யானாம் சகஸ்ரஷு, அதாவது பல ஆயிரங்களில் ஒருவன் அந்த ஆன்ம சாட்சா்காரத்தை அடைகின்றான் அப்படிங்கிற ஸ்லோகத்தை கோட் பண்ணி, இந்த ஸ்லோகத்தை பற்றி உங்களுடைய தக்க பதில் நினைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார். அவர் கேட்ட கேள்வியே கொஞ்சம் விதண்டாவாதமாக தான் பக்கத்தில் இருந்தவரெல்லாம் ஃபீல் பண்ணான். ஸோ டாக்டர் மசாலாவாலாங்கிறவர், பாம்பேயை சேர்ந்தவர், பார்சிக்காரர், பட்டுன்னு கேட்டுவிட்டார். இவர்கிட்ட, உங்களோட அந்த கேள்வியுடைய உத்தேசம் என்னையா? What is the purpose behind it? The way you ask பகவான். அப்போ அவருக்கு அதில் கோபம், எரிச்சல். நான் பகவான் ஆன்ம சாட்சா்காரம் அடைஞ்சுட்டார் நினைக்கிறேன், அது அவரது வாயால் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன், நீங்களாம் ஏன் கொடுக்க கெடுக்கிறேன் அப்படின்னு கத்துறாங்க. பகவான் ஜெயமேன் இருக்கார். கொஞ்ச நாள் கழிச்சு பகவான் அவர்கிட்ட கேட்கிறார், நான் ஆன்ம சாட்சா்காரம் பெற்றுவிட்டதாக நீங்கள் நினைப்பதாக சொல்லுகிறீர்கள். ஆன்ம சாட்சா்காரம் என்றால் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது குறித்து உங்கள் மனதில் என்ன கருத்து இருக்கிறது? இந்த கவுண்டர் கொஸ்டின் பகவான் போட்ட உடனே அவருக்கு ஒரே அதிருப்தி. இவர் எதையாவது சொல்லுவார். அதாவது இந்த அகந்த இருக்கிறவர்களுக்கு தான் உடனே எதையாவது சொல்லணும்னு வரும். நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படி இப்படி. பகவான் கிட்ட நத்திங் பெருசா என்ன முடினாலும் உனக்கு ஒன்று நடக்காது. அது இவ எச்சமா பாட்டி சொல்ற மாதிரி நீயும் அண்ணாமலையார் மாதிரி கல்லு தானே விட்டார். அது கல்லுதான். இந்த விஷயத்துல அசைவே அசையாது. அப்ப அந்த சுவாமிக்கு ரொம்ப அதிருப்தி. அப்புறம் சொல்றாரு, இல்லை பரமாத்மாவில் ஆன்மா ஐக்கியமாவதை சொல்கின்றேன். அதாவது அவருடைய ஆன்ம சாட்சா்காரத்துக்கான விளக்கம், பரமாத்மாவில் ஜீவாத்மா ஐக்கியமாவது அப்படிங்கிறது. அதுக்கு பகவான் சொல்றார், பரமாத்மன் சர்வாத்மா முதலியன நமக்கு தெரியாது. நாம் உள்ளோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். நான் இருக்கேன், யாரா நான் இல்லைன்னு சொல்லுவாளா? தூக்கத்தில் ஒண்ணுமே தெரியும் சொன்ன கூட அடிச்சு எடுத்துனா, நீ இருக்க, நான் இருக்கிறேடா, செத்தா விட்டேன், கண்டிப்பா கேட்பேன். அதனால் ஒருவன் தனது உண்மை நிலையை அல்லது தன் மூலத்தை கண்டுபிடித்தால் அவன் வேண்டியதை செய்தவன் ஆவான் அப்படின்னு பதில் சொல்ற. அப்போ சுவாமி எகெயின், அதனால்தான் தன்னை அறிந்து கொள்கின்றீர்களோ? உதர்க்கமான ஒரு கேள்வி. பகவான் சொல்றார், அது கூட சரியில்லை. தன்னை அறிவதற்கு ஒரு தான், அறியப்படுவதற்கு ஒரு தான், மற்றும் அறிதல் என்னும் செயல். இதைத்தான் திருப்புட்டின்னு சொல்லுவாங்க, அல்லது முப்புடி. இந்த 3 சேர்ந்தது தான் பொதுவாக நம்ம பண்ணக்கூடிய அத்தனை செயல்களுமே. ஒன்றை பார்க்கின்றோம் என்றால் நீ பார்க்கிறாய், ஏதோ ஒன்று உன்னால் பார்க்கப்படுகிறது, அந்த பார்வை என்னும் பார்க்கும் என்னும் ஒரு செயல் அங்கே நடக்கிறது. இதை எதுக்கு வேணா அப்ளை பண்ணுறோம்.
இந்த மூன்றும் இல்லாத ஒன்றே கிடையாது. அதான் பகவான் சொல்றார், அது கூட சரியில்லை. தன்னை அறிதலுக்கு அறிவதற்கு ஒரு தான், அறியப்படுவதற்கு ஒரு தான் மற்றும் அறிதல் என்னும் செயல் ஆகியவை தேவை. சாட்சாத்காரம் என்று கூறும் நிலை தானாயிருத்தலே. நீங்க உதய சொல்லியா பாராயணம் பண்ணிருக்க மாட்டேன் இல்லையா? தானாயிருத்தலே தன்னை அறிதலாம் தானிரண்டற்றதா உந்தி பெற தன்மையை நிஷ்ட இது உந்தி பெற. எல்லாத்தையும் போட்டு பகவான் கிறிஸ்டல் கிளியர், நோபடி கேன் கொஸ்டின். அங்க இன்னொன்னே கிடையாதுதான் விட்டார். இப்ப இந்த உள்ள பொருள் உள்ளது ஒரே ஒரு வஸ்து தான் அப்படின்னு நம்ம சொன்னா நிறைய பேருக்கு புரியலங்கிறா. எப்படி ஏன் கொஸ்டின் கேட்கிறாள். இதுதான் பர்பஸ். அந்த ஆன்மா அதுதான் இருக்கிறது, அதுதான் பார்க்கிறது, தன்னையே பார்த்துக் கொள்கிறது. இந்த இதுல படிச்சுமோ பஞ்சரத்னத்துல செம்மறையே நின்பாரே நித்தம் ஒதுக்கினான். சித்திரமாம் இதெல்லாம் செம்மலையே நின்பாலே நித்தியமாய் நின்றே ஒடுங்கிடுவான் நித்தியமும் நான் என்று இதயம் நடித்திடுவை யார் உன் பேர் தான் இதயம் என்று. அப்பா நீ தான் எல்லாமா இருக்க. அதான் பகவான் சொல்றாருங்க, சித்திரமாம் இதெல்லாம் இந்த உலகம் முழுக்க செம்மலையே நின்பாலே உத்திதமாய் நின்றே. உங்ககிட்ட தான்ப்பா அதெல்லாம் கூத்து அடிக்கிற கூத்து முழுக்க உங்க தான் அடிச்சுட்டு இருக்கு. ஒடுங்கிடுமா, உங்ககிட்ட தான் அடங்குறது எல்லாமே. நீதான் எல்லாத்துக்கும் இதயம். அதனால உன் பெயர் இதயம். பகவானுக்கு ஒரு பெயர் இதயம், ஆத்மாவுக்கு. அதனால பகவான் சொல்றார், தன்னை தானாய் நிற்றதே, எதையும் அறிவதோ எதுவாகவோ ஆவதோ அல்ல. அசத்தியம் சத்தியம் என்று நினைப்பதை விட்டுவிட்டால் சத்தியம் ஒன்றே மிஞ்சும், நாம் அதுவாகவே இருப்போம். இந்த சுவாமிக்கு திருப்தி வரல. ஆன்ம சாட்சாத்காரத்திற்கு திரிபுடி மறைய வேண்டும் என்று கூறாத வலியுறுத்தாத தத்துவங்களும் இருக்கின்றனவே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யுக்தி பேசுகிறோம் பாருங்க, இதுதான் மகாபெரிய டேஞ்சர். பாவம், இதுக்கு அவர் நன்னா படித்தவர், வேதாந்த விசாரம் பண்ணினவர், ஒரு சுவாமிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடியவர். அவருக்கே இந்த கதின்னா நீங்களும் நானும் கண்டிப்பாக அடிவிட்டு தான் போவோம். இப்படிப்பட்ட ஒரு குதர்க்கமான ஆர்குமெண்ட்ஸ் தான் நமக்கு வரக்கூடாது. குரு சொல்றாருன்னா அப்படியே ஏற்றுக்கோ, அதை அப்படியே மரணம் பண்ணு. அவர் பரதரா சொல்றார், திருப்படி மறைய வேண்டும் என்று வற்புறுத்தாத தத்துவங்களும் இருக்கின்றனவே. பிறப்பு இறப்பற்ற 2 அல்லது 3 சாஸ்வத வஸ்து இருப்பதாக கூட நம்பும் தத்துவங்கள் உள்ளனவே. ஸோ அவருக்கு மனசில் இருக்கக்கூடியது என்ன? துவைதம், விசிஷ்டாத்வைதம். விசிஷ்டாத்வைதம்ங்கிறது 2, துவைதம்ங்கிறது 3, அத்வைதம்ங்கிறது 1. அந்த தத்துவங்களும் இருக்கே அப்படின்னு இவர் திருப்படி இருந்தாலும் இருக்கலாம்னு சொல்றதே அப்படிங்கிறார். அதுக்கு பகவான் சொல்றார், உள்ள பொருள் 2 அதற்கு மேலுமா என்று வாதிட தேவையில்லை. துவைதிகளின் மரபுப்படியும் சரணாகதி விதிக்கப்பட்டுள்ளது. முதலில் அதை செய்த பின்னர் ஆத்மா ஒன்றுதான் உள்ளதா அதற்கு மேலும் உள்ளதா என்று தெரிந்து கொள்ளுங்கள். நீ முதல்ல சரணாகதியை பண்ணு. அப்ப இருக்கிற ஆத்மா ஒன்னா ஒண்ணுக்கு மேலையா எல்லாம் தெரிஞ்சு இன்னும் ஃபர்தர் ஆர்கியூ பண்ணிட்டு போறாரு. ஸோ எதுக்கு நான் சொல்றேன், இந்த மாதிரியான விவாதங்கள் ஒரு குருவின் முன்னிலையிலே குருவோடு செய்வது அதுதான் பண்ணக்கூடாத காரியம்னு மகாபரிவா சொல்றார். அது கூடவே கூடாது. அடுத்தது நெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. அதுவும் இந்த நிதித்தியாசத்திலேயே அடங்கிவிடும். அந்த 2வது ஒரு வஸ்து இல்லை, இருக்கிறது ஒண்ணுதாங்கிறத உறுதியாக நம்பி அதையே நினைச்சுட்டு இருக்க ஆரம்பிச்சா நீ அதுவாகவே மாறிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம குருவினுடைய வார்த்தைகளில் நம்பிக்கையோடு இருந்து அதை பண்ண ஆரம்பிக்கணும். அது நமக்கு முக்கியமாக தேவை. பகவான் 2வது ஒரு வஸ்து இல்லைங்கிறதுக்காக நிறைய சொல்லியிருக்கார்.
இதான் சில முக்கியமான கோட்ஸ் மட்டும் நான் படிக்கிறேன். ஈஸ்வரன் வேறு, குரு வேறு என்று எண்ணுவது எதற்கு? குரு, ஈஸ்வரன், ஆத்மா மூன்றும் ஒன்றேயாகும். வேற கிடையாதுன்றார் பகவான் கேட்டகாரிக்கலி. அண்ட் இந்த ஒரு இதைத்தான் பகவான் கோட் பண்ணதை வச்சுருந்தான் நிறைய வெஸ்டர்னர்ஸு they just become slave to him. பகவான் கோட் பண்ணுறார், இந்த இங்கிலீஷ் பைபிள்லேருந்து சொல்கிறார், in the beginning was the word and the word was with the God and the word was God. எதுக்கு? நாமஜபத்துக்கு சொல்கிறார். நாமஜபம் எப்படி பண்ணுங்கிறப்ப அது இருக்கணுங்கிறதுக்கு ஆதியில் சொல் இருந்தது, சொல்லுடன் கடவுள் சொல் கடவுளுடன் இருந்தது, சொல் கடவுளாகவே இருந்தது. அதனால தான் அந்த பகவான் நாமாங்கிறது பகவானே ஆகும். எனி நாமா, கணேசான்னு எடுத்துக்கோ, பெருமாளைன்னு எடுத்துக்கோ. தட் இஸ் we have abundant freedom. உன்னுடைய விருப்பப்படி வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த பேசிக் ரிக்வயர்மெண்ட் எதுக்கு நம்ம அந்த ஆத்ம வியாரத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னால இப்போ அதோட கூட பகவான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கார். அதை நம்ம தெரிஞ்சுப்போம் முதல். அதாவது இன்றைய செஷன் எப்படின்னா ப்ரீ இன்ட்ரோடக்ஷன். ஆக்சுவலி இன்ட்ரோடக்ஷன் செஷன் வில் பி நெக்ஸ்ட் செஷன். ஏன்னா பகவானே நான் யாரில் அந்த முதல் பேராகிராஃபை அஸ் இன்ட்ரோடக்ஷனாக தான் கொடுத்துருக்கேன். அங்கே கேள்வியே கிடையாது. இட் இஸ் ஃப்ரம் ஹிஸ் ஓன் சைட். அதுதான் இன்ட்ரோடக்ஷனாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு உள்ள ரசங்கத்தில் ப்ரீ இன்ட்ரோடக்ஷன். இப்போ ப்ரீ இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம். இதை சிந்திக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தாக்கம் நமக்கு ஏற்பட்டதே அவருடைய அருளால். அதுக்கு முக்கியமாக தேவை குரு வார்த்தையில் உள்ள நம்பிக்கை, தீவிர நாட்டம், குருவின் வார்த்தைகளை திருப்பி திருப்பி மனனம் செய்ய. இப்போ வேறு சில கேள்விகள், அதாவது இதெல்லாம் இந்த ஆத்ம விசாரம் சம்பந்தமாக வரப்போ அடிக்கடி பகவான் கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள். அதுக்கு பகவான் கொடுத்த பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆத்ம விசாரம் புரிவது எதற்காக? நம்மளை கூட நினைக்கலாம், வேலை மரக்கிட்ட வந்து உட்காந்து இதெல்லாம் பேசி கேள்விகள் என்ன அர்த்தம் இருக்கு? அதுக்கு பகவான் பதில் சொல்ற, ஆத்ம விசாரத்தில் ஈடுபடாவிட்டால் உலக விசாரம் நம்மை பற்றி கொண்டு வருகிறது. இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? இந்த டயத்தில் ஒரு டிவி சீரியல் பார்த்துருவோம். அதான் நடக்க போகுது. ஆத்ம விசாரத்தில் ஈடுபடாவிட்டால் உலக விசாரத்தில் ஈடுபட போகிறார். இது எனக்கு ரொம்ப சாலிடா ஆகும். இந்த சத்சங்கத்தெல்லாம் முதல்ல ரமண கேந்திராவில், இப்போ இங்கே நம்ம நங்கநல்லூரில் மிருகம் பார்க்குறேன் எடுத்துட்டேன். ஒரு காலகட்டத்தில் ஆல் தி 4 Sundays ஐ வில் பி எங்கேஜ். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா 4 வாரம் எனக்கு ஒழிவே கிடையாது. நான் இப்போ ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அதை தவிர எனக்கு மனசில் என்னன்னா, ஏன்னா வேலைங்கிறது ரெகுலராக வேலையை விட்டுட்டேன். நான் விஆர்எஸ் பாயிண்ட் ஆச்சு, அதுக்கப்புறமா சொல்கிறேன். இந்த சத்சங்கத்துக்கு போய் நம்ம எப்படி ஒழுங்காக கருத்தை சொல்கிறது, அப்போ அதே தான் மனசில் ஓடிட்டு இருக்கும். அந்த விசாரம் தான். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ சுப்பிரமணிய சார் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தப்புறமா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆக போகிறது. இது வரைக்கும் எனக்கே தெரியல நான் இவ்வளோ விஷயங்கள் எப்படி மிஸ் பண்ணேன் பகவான் சொன்னதான்னு விட்டு. அதெல்லாம் கரெக்ட் பண்ணி தான் வந்து ஒரு சின்ன புக்லெட்டாக கொடுத்துருக்கு. அதை இன்னைக்கு ஏற்கனவே கொடுத்தேன், நிறைய மிஸ்டேக் இருந்தது. எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் கொடுத்துருக்கேன். நான் ஒரு 4 காப்பி தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆளுக்கு ஒரு காப்பி ப்ளஸ் ஒரு 4 காப்பி. அதுக்கு மேலே உள்ளதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய இதாக இருக்கு. வெட்ட வெளியாக இருப்பதை விட்டு விடுகிறோம், இல்லாததையெல்லாம் தேடுகிறோம். முதலில் தன்னையே தான் தேடி தெளிய வேண்டும். தெளிந்தால் மேற்கொண்டு எவ்விசாரமும் வேண்டாம். உடலையும் இந்திரியங்களையும் மனத்தையும் மற்றதையும் ஆத்மா என குழம்புவனை உண்மையில் ஆத்மா எது என்று விசாரித்து தெளியும்படி கூற வேண்டியிருக்கிறது. அதனால தான் ஆத்ம விசாரம். ஏன் ஆத்ம விசாரம்? தேவையில்லாதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த உடம்பை புலன்களை ஆத்மாவாக நினச்சி மயங்குறோம். அது இல்லைப்பா, ஆத்மாங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் பகவான் இது தேவைன்னு சொல்கிறார். அடுத்த கேள்வி ஒருத்தர் கேட்குறார், நான் யார் என்னும் கேள்விக்கு நான் உடல் அல்ல
ஜீவன் என்று சொல்ல வேண்டாமா? இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பல பேரால் கேட்கப்பட்ட கேள்வி. பகவான் சொல்றார், வேண்டாம். நான் யார் என்ற கேள்விக்கு இந்த உடம்புக்குள் நான் என்ற எண்ணம் எங்கிருந்து எழுகின்றது என்று விசாரம் செய்ய வேண்டும் என்பதே அர்த்தம். இந்த அகந்தை உனக்குள்ள எங்கிருந்து எழுகின்றது அப்படிங்கிறது ரொம்ப படித்தவாளுக்கெல்லாம் கூட புரியாது. ரொம்ப ஈஸியாக சொல்லுவேன், எனக்கு அகந்தையெல்லாம் கிடையாது, ஈகோலாம் கிடையாது. இங்கே இந்த நான்கிற பகவான் வாட் ஹி மீன் இஸ் ஒன்லி யுவர் ஈகோ, அகங்காரம். ஒரு நாளைக்கு பகவான் கிட்ட ஒருத்தர் வந்து, பகவானே ஈகோ இல்லாம தான் நான் இருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது பகவானே. சரி, ரொம்ப சந்தோஷம். பகவான் எந்த திரும்பி போனார், எங்கேயோ போயிட்டு திரும்புகிறார். இந்த மனுஷன் கிச்சனில் உள்ள யார்கிட்டயோ சண்டை போட்டுருக்கார், வாக்குவாதம். அதில் சொல்கிறா, டே நான் யார் தெரியுமா உனக்கு, தொலைச்சி விட வேற அவனை. பின்னாலேயே பகவான் சொல்லாரா, சொல்லியே இதான் ஈகோ. நான் யாரும் தெரியுமா நீ இல்லையா, அதான் ஈகோ. அது எங்கே இருந்து உங்களுக்கு? ஹிருதயத்திலேருந்து வரும். ஒருத்தர் நம்மளை பற்றி ஒன்று தப்பாக பேசிவிட்டா, நமக்கு எகென்ஸ்டாக பேசிவிட்டா, இல்லை வேற ஏதாவது நம்மளை பற்றி குத்தி நான் மொத்தம் நமக்கு அது வரும், இல்லாட்டா வராது. அடுத்தவன் நான் 4 பேர் திட்டின்றது தான் நன்னா கேட்டு போயிட்டே இருக்கும். அப்ப உனக்கு அப்படிங்கிறப்ப அதுதான் ஈகோ, அகந்தை. அந்த இது வண்ணம் வரதே எங்கிருந்து பார், அதான் பகவான் சொல்றார். எங்கிருந்து வருகிறது? இங்கே இருந்து தான் வரும், ஹிருதயத்தில் இருந்து. அதான் பாருங்க. இந்த கேள்வியில் மனத்தை ஒருமுகப்படுத்தினால் நான் ஆணிவேராதலால் எல்லா எண்ணங்களும் அழிந்துவிடும். பின் பெரிய தான், அதாவது ஆன்மா மாத்திரம் எப்போதும் இங்கே இருக்கு. when you concentrate, யாருக்கு இந்த எண்ணம் வந்தது, யாருக்கு வந்தது அப்படின்னு பார்க்க 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 all other thoughts, மற்ற எல்லா எண்ணங்களும் மறைய ஆரம்பிக்கும். இந்த ஒரு எண்ணம் அவனை போட்டு அலகழிச்சுட்டு இருக்கும். அதுவும் நீ உள்ள போக 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 இல்லாம போகும். அப்ப a peacefulness you will get it. அதுதான் மற்றபடி ஏதோ தலைக்கு மேலே ஜோதியை போட்டு நாங்கள் உங்களை தோணலாம் அணையக்கூடாது. நத்திங் ஆஃப் தட் சார்ட். இன்னொருத்தர் கேட்கிறார், நான் எந்த மூலத்திலிருந்து வந்தேன் என்பதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக கேட்கறதா நினைச்சு கேட்கறேன். நீங்க மூலத்திற்கு போன்னு சொல்றேன், நான் எந்த மூலத்திலிருந்து வந்தேங்கிறத நான் எப்படி போய் கண்டுபிடிக்கிறேன்? அதுக்கு பகவான் சொல்றார், உறக்கத்தில் நீ எங்கிருந்தாயோ அந்த மூலத்திலிருந்து தான் வந்தாய். ஆனால் தூக்கத்தில் நீ எங்கு புகுந்தாய் என்பது உனக்கு தெரியாது. அதனால்தான் விழித்திருக்கும் போது விசாரத்தை செய்ய வேண்டும். இது நம்ம எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விளக்கம். ஒவ்வொரு நாளும் நம்ம எங்க போய் இல்லாம போயிடணும், எங்கேயோ போறோம் நம்ம இல்லாம போயிடணும். இந்த நான்கிற ஐடென்டிட்டி அந்த நைட்டு ஆள் துயில்ல ராத்திரி நீங்கள் 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கினேன்னா அதில் ஒரு 10 நிமிஷமாவது உங்களுக்கு டீப் ஸ்லீப் கிடைச்சிடும். மற்ற எல்லாமே சொப்பனங்கள் தான். அது இது என்னமோ வேண்டாத குத்துக்கள் நடந்துடும். அந்த 10 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அவளுடைய வாசனைகளுக்கு தக்கபடி வாசனைகள் குறைய குறைய சொப்பனம் குறையும். அதான் ஒரே இண்டிகேஷன். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த நான் எங்கே இருந்தே இருக்க தெரியாது. அந்த அகந்தை சென்று எங்கோ ஒடுங்கி விடுகிறது. அது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம். மனத்தின் செயல்பாட்டை அப்பவாவது கொஞ்சம் நிறுத்தினா இவன் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு, கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கு. ரொம்ப பிட்டர் ஃபேக்ட் சொல்கிறேன், சில பேருக்கு புரிஞ்சுக்கிறது கூட கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, இறந்து போயிட்டா அவர்களுடைய சடம் அந்த யாத்திரை வச்சிருக்கு, நாளைக்கு தான் காரியம் போகிறது. வேண்டப்பட்டவா விழுந்து கதறிட்டு இருக்கா, அழுதுண்டே இருக்கா. ஒரு காலகட்டத்தில் அங்கேயே கூட இருந்தவாளுக்கு இதை நான் சொல்றதை ஒத்துக்க முடியும், நான் பார்த்துருக்கேன், நான் சொல்றேன். ஒரு காலகட்டத்தில் பல மணி நேரங்கள் அப்படி எழுதப்புறமா அவளை மறந்து அப்படியே அந்த பணத்து மாதிரியே தலையை தூக்கி விடுவான். இட் வில் ஹேப்பன். இப்போ ஏதாவது டப்பா வச்சுட்டா அதனால அது பணத்து மாதிரியே சாஞ்சிக்கிறது தெரியாமல் போகிறான். அந்த டயத்தில்
அவளை யாராவது எழுப்பிட்டா, ஐயோ செத்த நாழியாவது நிம்மதியாக இருக்கணும்னு நினைச்சதே விட மாட்டேங்கிறே. இந்த வார்த்தை உடனே வரும். ஏன்? அந்த மனத்தின் செயல்பாடு இல்லாமல் இருந்தால்தான் அமைதி. செத்த நாழியாவது நிம்மதியாக இருக்கணும்னு நினைச்சேனே, அந்த செத்த நாழியாவது நிம்மதிக்கு எப்போ கிடைக்கும்? மனம் இல்லாமல் இருந்தால்தான் கிடைக்கும். அந்த மனத்தை இல்லாமல் இருக்க செய்வதுதான் இறைவனது திருவருள் ஒவ்வொரு நாளும் உறக்கத்திலே நமக்கு நடக்கிறது. அதுதான் பகவான் சொல்றார். தூக்கத்திலே உறக்கத்தில் நீ எங்கிருந்தாயோ அந்த மூலத்தில் இருந்துதான் வந்தாய். ஆனால் தூக்கத்தில் நீ எங்கு புகுந்தாய் என்பது உனக்கு தெரியாது. நமக்கு யாருக்குமே தெரியாது. நான் போய் ஆத்மாவோட ஐக்கியமாறேங்கிறது நம்மளால் நம்பவே முடியாது. நம்ம அங்கே அப்படிதான் ஆறோம். அதனால்தான் விழித்திருக்கும் பொழுது விசாரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்றேன். அந்த மனசை அடக்கினா அப்ப அந்த உறக்கத்திலே கிடைத்த அனுபவம் இப்பொழுதே நமக்கு கிடைக்கும். அதுதான் ஞானியின் நிலை. அடுத்த கேள்வி, நான் யார் என்னும் சிந்தனையில் என் எண்ணத்தை ஒருமுகப்படுத்த வேண்டுமா? இந்த எண்ணத்தைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஒருமுகப்படுத்த வேண்டுமான்னு கேட்கிறார். பகவான் சொல்றார், நான் என்னும் எண்ணம் எங்கிருந்து எழுகின்றது என்று கவனிக்க வேண்டும் என்பதே அதன் பொருள். மனத்தை வெளியில் செலுத்துவதற்கு பதிலாக உள்ளுக்குள் நான் என்ற எண்ணம் எங்கிருந்து எழுகின்றது என்று பார். இதை கொஞ்சமாவது நம்ம அபியாசம் பண்ண ஆரம்பிச்சோம்னா தான் நமக்கு கொஞ்சம் அது புரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் புரிய. இன்னொருத்தர் சொல்றார், he has quoted one கீதா ஸ்லோகம். அந்த கீதா ஸ்லோகத்தினுடைய தாற்பயம், அபியாசத்திலும் ஞானம் நல்லது, ஞானத்தினும் தியானம் சிறந்தது, தியானத்தினும் கர்மபல தியாகம் மேலானது, தியாகத்தால் இடையறாத அமைதி இயல்பாகின்றது என்ற கீதா வசனத்தின் தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பகவான் பதில் சொல்றார், தெளிவின்றி ஏதோ அபியாசத்தை செய்வதை விட, அபியாசமற்ற வெறும் தெளிவை விட அபியாசத்தோடு கூடிய தெளிவு தியானம் சிறந்ததாகும். அத்தகைய தியானத்திலும் எதிலும் அவாவற்று அகந்தை எழுச்சியற்று இருத்தல் உயர்ந்த நிலையாகும். தன் இழப்பு நிலையில் அமைதி தனது இடையறாத இயல்பாக சிறந்து ஒளிகிறது. தெளிவின்றி ஏதோ அபியாசத்தை செய்வதிலும் நம்மளாம் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு ரொம்ப ப்ராக்டிக்கலாக டக்குன்னு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நைவேத்தியம், பரிசேஷம். இந்த பரிசேஷன் எதுக்கு பண்ணுறான்னு யாருக்காவது தெரியுமா? என்னமோ சொன்னால் மற்றபடி சும்மா தியாகத்தை சுத்தரா எல்லாரும் வரும். நைவேத்தியம் என்ன பண்ணுறேன் சொல்லுங்க. நைவேத்தியத்துக்கு போது என்ன பண்ணுறேன்? சுவாமி காட்டுறேன். எதுக்காக காட்டுறேன்? பார்த்துக்கோ, சாப்பிட்றாத. இது மகாபரிவா சொல்லியிருக்காங்க. நைவேத்தியம்னா அவனை சாப்பிடுங்கிறதுக்காக ஏற்பட்டக்கூடிய ஒரு பொருள் அல்ல. அறிவிக்கின்றேன், அப்பா நான் வச்சிருக்கேன், நீ சாப்பிட்றதுக்காக இதை நீ கொடுத்ததுடாப்பா, உன் தயவுடாப்பா அப்படின்னு அவருக்கு அறிவிச்சுட்டு சாப்பிடும். இது இன்ஃபேக்ட் நம்மளோட பெட்டரா மற்ற மதத்தினால் அனுசரிக்கிறோம். கிறிஸ்துவாகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், அவர்கள் வேற எந்த இதுவும் சொல்றதில்ல. ஆனால் ஒரு நிமிஷம் கையை கூப்பி அந்த இறைவனை, அப்பா இந்த ஒருவேளை உணவு எனக்கு கொடுத்தாயே நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடும். நீங்கள் பார்க்கலாம், ஏறி மணி வைக்கணும். ஆனால் இங்கே நைவேத்தியங்கிறது ஆத்திர யாரோ ஒருத்தர் பண்ணுறா. ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். இதயத்திலே உள்ள அந்த ஆத்மாவிற்கு. இப்படி நம்ம நிறைய கர்மாக்களை பண்றோம், எந்த பர்பஸ்னே தெரியாதே பண்ணுறோம். அதுதான் பகவான் சொல்றார், அபியாசத்திலும் ஞானம் சிறந்தது. ஒரு காரியத்தை ஏன் பண்ற, எதுக்காக பண்ற, எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு. அடுத்தது ஞானத்திலும் இல்லை, அப்படி இல்லை. பகவான் என்ன சொல்ற, தெளிவின்றி அபியாசத்தை செய்வதை விட, என்னத்துக்குன்னு புரிஞ்சுமா பண்றதை விட அபியாசமற்ற வெறும் தெளிவை காட்டிலும். இதுக்கு நம்ம எல்லாருமே வித்தவுட் இன் எக்ஸப்ஷன், அட்லீஸ்ட் ரமண சத்சங்கத்துக்கு வரக்கூடிய மோர் தென் 70% ஆஃப் த பீப்புள் நல்ல தெளிவு வாழ்க்கும்போது, இன்க்ளூடிங் மீ. ஆனால் அபியாசத்தில் என்ன இருக்கு? வெரி லிட்டில். நல்லா தெரியுது, இங்கே இதான் அகந்தை, இங்கே இருந்தால் எழும்புறது, இப்படி வரது அடக்கணும். ஆனால் பண்றியோ? இல்லை, அது அதுதான் பகவான் சொல்ற,
ஞானத்தை மாத்திரம் பண்ணிட்டு அபியாசத்தை பண்ணாமல் இருக்கிறது அர்த்தம் கிடையாது. ஏட்டு சுரக்காய் தெரிக்குது. அதை விட அபியாசத்தோடு கூடிய தெரியும். எனக்கு ஏன் பண்றேன்னு தெரியும், நான் அதை பண்றேன். அப்படி இருக்கக்கூடிய நிலை சிறந்த நிலை. அது பகவான் அப்படிதான் இருந்தார். வாழ்க்கை முழுக்க அப்படிதான் இருந்தார். சில உத்தம பக்தர்கள் அப்படி இருந்தார். ஆனா 90% அவருடைய பக்தர்களால் அப்படி இருக்க முடியவில்லை. அதனாலதான் அடுத்த வரி கீதையில வரக்கூடியதுக்கு பகவான் சொல்லியிருக்கார், அதை விட எதிலும் அபாவற்று அகந்தை எழுச்சியற்று இருத்தல் உயர்ந்த நிலையாகும். இதுக்கு எக்ஸாம்பிளா இருந்தவா தான் ராமநாத பிரம்மச்சாரி, மஸ்தான் சுவாமிகள், முதலியார் பாட்டி, இந்த மாதிரி பல பேர். எதுலேயும் ஆசை கிடையாது. அகந்தைனா என்னன்னே அவளுக்கு தெரியாது. ராமநாத பிரம்மச்சாரி பாவம் ஓட ஓடி விரட்டுவா எல்லாரும் ஆசிரமத்தில். ஒத்துருக்காவது ஒரு நாளைக்காவது அதை கோச்சது கிடையாது. ஒரு தடவை வேடிக்கை, அவருக்கு கொஞ்சம் கண் பார்வை சரியாக தெரியாது. அந்த மக்களான கண் பார்வையோட தக்கலையில் நூல் இருக்கும். எதுக்குன்னா அந்த நூலை கலெக்ட் பண்ணி மஸ்தான் சாமிகிட்ட கொடுத்து அந்த மஸ்தான் சாமி அந்த நூலை அவருக்கு ஒரு கோவியம் பண்ணிட்டு வரணும். மஸ்தான் சாமி பண்ணிட்டு வருவார். அவருக்கு பகவானே சொல்லுவார், அவன் நெசவு பண்ணுறானோ இல்லையோ, அதுக்கு சம்பாதிக்கானோ தெரியாது, எனக்கு ஒரு கோவியம் 3 கொடுத்துருக்காண்டா அப்படின்னு. அதுக்காக வாழ்ந்தான். அப்போ சின்ன சுவாமி திட்டினார், நீ இந்த மாதிரி இந்த பொட்டக்கடை வச்சு இதெல்லாம் பண்ணாதா அப்படின்ட்டு. இவர் கேட்கல. நான் சொல்கிறேன், சொல்ல கேட்காம பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணாலும் தெரியுமா வேற, நான் யாரும் தெரியமாட்டா அவனுக்கு அப்படின்னு. அப்போ சின்ன சுவாமியில் இருந்த மூடு இவர் தின்ன ஓரத்தில் இருக்க ஒரு வச்சா கீழே விழப்புறாரு. குஞ்சு சுவாமிகள் தயாராக அப்படி இருந்தாரான். இவர் கீழே விழுந்தா பிடிச்சிக்கணும்ட்டு. அப்போ ராமநாத பிரம்மச்சாரி சொன்னாரான், அந்த நான் யாரும் தெரிஞ்சா நீங்களே இப்படி பண்ண மாட்டேன்னு நானும் இப்படி பண்ண மாட்டேன், அதுக்காகத்தான் இத்தனை பாடுபடுறோம் அப்படின்னாரு. எதுவுமே தெரியாத நினைச்சிட்டு இருக்கிற அந்த ராமநாத பிரம்மச்சாரிக்கு, இவன் நினைச்சிட்டு இருந்தவருக்கு இத்தனை தெரிஞ்சிருக்கு. எதனால? எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, அகந்தையே கிடையாது. அது உத்தம நிலை. அதனாலதான் பகவான் நான் யார் விசாரங்கிறத மாத்திரம் வைக்காம கூடவே சேம் காயின் கண்டெய்ன்ஸ் 2 sides. ஒன் இஸ் ஆன்ம விசாரம், மற்றது சரணாகதி. அந்த சரணாகதியாவது பண்ணணும். ஆனால் சரணாகதி எப்படி பண்ணணும்? ராமநாத பிரம்மச்சாரி பண்ண மாதிரி பண்ணணும், முதலியார் பாட்டி பண்ண மாதிரி பண்ணணும், மஸ்தான் சாமி பண்ண மாதிரி பண்ணணும். எதையும் எதிர்பார்க்காமல், எதையுமே எதிர்பார்க்காமல் நம்முடைய கடமையை. அதுக்கப்புறம் ஒருத்தர் ரொம்ப குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்கிறார். நான் தன்னை தேடிக்கொண்டிருப்பது ஹாஸ்யம் அல்லவா? நான் யார் விசாரம் கடைசியில் வெறும் வெட்டி பேச்சாக முடியவில்லையா? ஏதோ குருட்டு மந்திரம் போல் நான் யார் என்று என்னையே நான் கேட்டுக்கொண்டிருப்பதா? இந்த மாதிரி பல பேர் கேட்டுருக்காரு. அதுக்கு பகவான் பதில் சொல்றார், ஆன்ம விசாரம் பெருமையான சூத்திரம் அல்ல. அது எந்த மந்திரத்தை ஜீவிப்பதை காட்டிலும் உயர்ந்தது. வெறும் மனத்தால் நான் யார் என்று மாத்திரம் கேட்பதாக இருந்தால் அதனால் விசேஷம் ஒன்றும் இல்லை.